கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் எம்டியை நான் பார்க்கணுமே. அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? என்னடிமா அப்படி கேட்டுட்டே? அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை பார்க்கணுங்கிறேன். உங்க பேர் என்ன? ஏன் பேரா? பாரதி கண்ணம்மான்னு சொல்லு. ஹலோ சார், உங்களை பார்க்க பாரதி கண்ணம்மான்னு ஒரு வயசான மாமி வந்திருக்காங்க. வெறும் மாமின்னு சொன்னா போறோம். மாமி வந்திருக்காங்க சார். பாரதி கண்ணம்மாவா? அப்படி யாரு எனக்கு தெரியாத. அப்படி யாரும் தெரியாதுங்கிறாரு. அப்படியா சொன்னார்? அவ்வை சண்மியோட தங்கைன்னு சொல்லுங்க. அவ்வை சண்மியோட தங்கையா சார்? நம்ம அண்ணன் முதலியார் செட்டப் பண்ணாம விட்டாரு, அந்த பாத்தியா இருக்குமோ? சரி விட, நம்ம தங்கச்சி செட்டப் பண்ணுவோம். தெரியா உள்ள வச்சு. எம்டி உங்களை உடனே வர சொன்னாரு. உடனேயா? அவ்வளவு அவசரமா? வாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அப்படின்னு கூச்சப்படுறீங்க. இத பாருடிமா, என்ன பத்தின உள்வார நோக்கு தெரிஞ்சா நீயே கூச்சப்படுவேன். சரி, இப்படியே போங்க. இப்படியா? சரி. என்ன கோகுலகிருஷ்ணு தான் பேருக்கு ஏத்த மாதிரி ஃபேக்டரி பூரா கோபிகளை வச்சுருக்க? அவ்வை சண்மியோட தெரியுமே. எங்க அண்ணன் முதலியாரும் அவ்வை சண்மியும் இப்படித்தான் அடிக்கடி இடிச்சுக்குவாங்களாமே. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? நான் இந்த பிராண்டி, இந்த விஸ்கி, இந்த ஜின் இதெல்லாம் தொடவே மாட்டேன். நான் ஆர்த்தடாக்ஸ் டைப். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா ஆர்டர் பண்ணுங்க. என்ன நீங்களும் ரொம்ப சூடா இருப்பேன் இல்லையா? ஆமாமா. மா, உடனடியா சீக்கிரமா ஜில்லுன்னு 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவாமா, அர்ஜென்ட். அப்புறம் எங்க அண்ணனும் அவ்வை சண்முகியும் ரொம்ப க்ளோஸ். ஆனா இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கிறதா அவ சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவா? நான் தான் அவளை விட அழகாச்சு. போறாம கரெக்ட். ஜெலசி. அப்புறம் அவ்வை சண்முகி என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என்ன சொன்னா? வேலை வெட்டி இல்லாம கையில பூவை சுத்திண்டு அவ்வை சண்முகி பின்னாடி தெரு தெருவா ஜொல்லு விட்டு அலைவர்னு சொன்னா. ஐயோ, அது நான் இல்ல, எங்க அண்ணா முதலியாரு. ஆமாமா, பின்ன ஒரு ஃபேமிலினா எல்லாருமே லோஃபர்ஸா இருப்பாளா என்ன? அது போகட்டும், முதலியாரோட லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுதே. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த கேவலத்தை ஏன் கேக்குறீங்க? 7-8 பேரம்பேத்தி எடுத்த ஒரு வயசான ஆங்கிலோடைய விடோ தான் அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. கடைசி ஒரு கேள்விதான் அவருக்கு கிடைச்சாளா? ஐயோ, என்னங்குது? ஏசியில கூட உங்களுக்கு குப்பிடுமே இருக்குது. கையை எடுங்கோ, நீக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. நீங்க எனக்கு புரிஞ்சு போயிடுது. இந்த மோதிரத்தை தானே? ஆமாமா. இது லலிதா ஜுவல்லர்ல வாங்கினது. நல்லா இது. என்னம்மா, நீ எதுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க இந்த ஆபீஸ்ல ஒரு கிளார்க்காவோ இல்ல அக்கௌண்டன்டாவோ? அதுவா? கவலையே படாத. இன்னையில இருந்து இந்த ஆபீஸ்ல எல்லாமே நீதான். ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப லஜ்ஜியா இருக்கா? இல்ல, கூச்சு. ஓஹோ, அடி. உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டா 1 டே ஆகும். நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். சாப்பிடு. நீ கல்யாணம் சொன்ன தானே? நான் பாரதி கண்ணம்மா. செருப்பு பிஞ்சிரும். டேய், நீ கல்யாண சுந்தரம் தானே? இல்ல, நான் அவ்வை சண்முகியோட சிஸ்டர். சிஸ்டரா பிரதரா இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். மகாபாரத டிவி சீரியல் நடந்துட்டு இருக்கு. என்னையா மாதிரியா? போலீஸ் போன் பண்ணி பெண்ட கல்றேன். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ, டேய் புறாடா. அங்க பாரு மச்சி, ஒரு ஃபிகர் வந்து எப்படி மாட்டிக்கிட்டு பாத்தியா? ஆமாடா. மச்சான், கட்ட ஃபிகர் மச்சான். என்ன அம்சமா இருக்குது பாத்தியா? இன்னும் 2 சுத்தி சுத்தி இருந்தா சூப்பரா இருக்குடா. என்ன சிஸ்டர் போட மாட்டீச்சா? ஒரு நிமிஷம்.
ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ பிரதர், ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாம இருக்கலாம்ல. சோமாரா வந்தாரு. நீ என்ன அந்த பொண்ணுக்கு மச்சானா? உதவி பண்றதுக்கு மச்சானா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருந்தாலே போதும். okay? சோடா. ஹலோ நிலா, நீங்க இங்க எப்படி? நான் ஆட்டோ ஏற வந்தேன், உங்களை பார்த்ததும் பேசிட்டு போலான்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஐயோ வேணாங்க. ஏ, நான் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. அப்போ வாங்க போலாம். தேங்க்யூ. இப்படி உட்காருங்க. உட்காருங்க சார். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? சார் சூப் கூட இருக்கு. சூப் கூட இருக்கு சார். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே சொல்லுங்க. நோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான். ஐஸ்கிரீம். ஓகே. ஓகே. எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். வெண்ணிலா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 2 வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொண்டு மேடம். எனக்கு பிடிக்கிறதுல உங்களுக்கு பிடிக்குமா? Sure. கண்டதும் காதலல்ல, காணாலே காதலும் அல்ல, இதுவும் கொஞ்சம் புதுமை. உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. பிரியமுடன் அசோக். உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. ஏன் சார் இவ்வளவு நடந்திருக்கு, இதையே என்கிட்ட முன்னாலே சொல்ல. இததான் இவர்கிட்ட சொன்ன, கேட்க மாட்டேன்ட்டாரு. என்ன என் கூட இருந்து என்னைய போட்டு கொடுக்குற? எல்லாம் நல்லதுக்கு தான். யாருடைய நல்லது? நமக்கு தான். வா. மேடம், நான் ஏன் முன்னாலேயே சொல்லலைன்னு நீங்க கோவிச்சுக்க கூடாது. நான் தான் அவரை நல்லவர்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பொறுப்பு வாங்கி கொடுத்தேன். ஆனா அவர் இப்படி நடந்துக்கிறதுனால உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரு தயக்கம். ஏன்னா ஆதாரம் இல்லாம நீங்க எதையுமே ஏத்துக்க மாட்டீங்க இல்லீங்களா? அதுதான் பாத்தீங்களாக்கா, கேட்ல வாட்ச்மேன் கூட கிடையாது, வாட்ச் உம்மனு. இப்ப நானா? அது மட்டும் இல்லைங்க, போஸ்ட்மேன் வந்தா கூட உள்ள அலோவ் பண்றது இல்லைங்க. போஸ்ட் உமன் வந்தா தான் லெட்டரையே வாங்கிக்கிறாங்க. ஓகே ஓகே. டேய், உங்க மாமாவை கூப்பிட. பாத்தியா, எதையா அமைக்கிட்டு போலீஸ் கிலீஸ் வந்துட போகுது. சும்மாரியா? ஹலோ, யார் பேசுறது? வேடா போன. ஏண்டா டேய், என்ன கூப்பிட்டு தானே போன் பண்ண? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆபீஸ்ல யார் என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியும்டா. அக்கா பேசாம இரு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்ல வர ஆரம்பிச்சாங்களா? இவனுக்கு என்ன சொன்னானே தெரியலையே. என்னடா சொன்ன? மாமாக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆபீஸ்ல பொம்பளையில வச்சு கும்மல் அடிக்கிறாரு, இங்க அக்காட்ட நடிக்கிறாரு. டேய் சுமாரு, ஏன் ஸ்டாஃப் பூரா லேடிஸா மாத்திட்டீங்க? அதுவா, கொஞ்சம் இருமா சொல்றேன். மாட்டிக்கிட்டாரு. மேடம், இந்த அக்கவுண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு ரூமுக்கு வாங்க. ஆமா, பழசு புதுசு எல்லாத்தையும் எடுத்து வாங்க.
சரி, யாரும் அந்த ஐடியா கொடுத்தவன்? அவனே கை நிட்டுற ஜிஎம் போஸ்ட் ஒன்று கொடுக்கலன்னு என் பொண்டாட்டி போட்டு கொடுக்குறியா? போட்டு கொடுத்தா நான் பயந்து போனேன். மிரட்டுறாரு பாரு. ஏன்டா ஆபீஸ்ல கத்துற? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். சார் நீங்க கேட்ட அக்கவுண்ட்ஸ் ஃபைல். சரி நீ போமா. அம்மனி, இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. நீங்க இந்த கம்பெனி பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைக்கும் போது 10 லட்சம் ரூபாய் சரக்கு விற்காம குடோன்ல ஸ்டாக் இருந்தது. ஆனா இப்போ என்னால சப்ளை பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆர்டர் வந்து குமிஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம்? இந்த ஆபீஸ்ல நான் பண்ண மாறுதல் தான். ஆபீஸ் பூரா லேடிஸ் ஏன் போட்டேன்னு கேட்டீங்களே, அதுக்கு உதாரணமே நீங்க தான். ஆமா அவனே, இப்போ வீட்டையும் பாத்துக்கிறீங்க, இருக்கிற எல்லா பிசினஸையும் நீங்களே பாத்துக்கிறீங்க. இதனால பொம்பளைகளுக்கு பொறுப்பு அதிகம், பொறுமையா அதிகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஆம்பளைகளுக்கு பொறுப்பே இல்லைங்கிறீங்களா? பொறுப்பே இல்லைன்னு யாரு சொன்னா? அது ஆம்பளைகளுக்கு, உங்கள்கிட்ட கிடையாது. என்னங்க பாக்குறேன்? டேய் சும்மாறா. இந்த பாருங்க, இந்த மாதிரி விவசாயிட்டவங்களை வேலைக்கு வச்சா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பீடி குடிக்க போயிடறானுங்க. 1 மணி நேரத்துக்கு 2 தடவை காபி டீ சாப்பிட போயிடறானுங்க. பத்தாவதுக்கு பர்மிஷன் போட்டு ஊர் சுத்துறானுங்க. தப்பி தவறி ஆபீஸ் டேபிள் இருந்தா கம்பெனி டெலிபோன்ல மணிக்கணக்கா பேசி லவ் பண்றானுங்க. ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணா லைனே கிடைக்கிறதுல அவ்வளவு பிஸி. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பூரா பொம்பளையிலவே பிக்ஸ் பண்ணிட்டேன். லேடிஸை வேலைக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ங்கிறத அக்கௌண்ட் பார்த்தாலே தெரிஞ்சுக்குவீங்க. பெண்களுக்கு 33% வேலையில முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசிட்டே இருக்கானுங்க. ஆனா ஒன்னும் நடக்கிற பாட்டு காணா. ஆனா நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் 100% முன்னிலை கொடுக்க நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா ஆம்பளை வீட்டுல உட்காந்து சமையல் பண்ணணுமா? ஏன் சமைக்கிறது சாராயம் காய்ச்சல் அவ்வளவு கேவலமானதா? ஏன்னா பொம்பளை சமைச்சு ஆம்பளை கொட்டிக்கிறல, அந்த மாதிரி ஆம்பளை சமைச்சு பொம்பளை சாப்பிட்டா என்ன குறைஞ்சு வருமா? லைஃபா பாருங்க சுத்தாண்டா. அம்மனே இவனுக்கு எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கு? ஆபீஸ் நிறைய வேலை இருக்கு. சார் பத்துங்களா? ஆபீஸ்ல இவர் ஒருத்தர் தான் சின்சியர் மாதிரி. மிஸ்டர் கல்யாண் சுந்தரம், நான் உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். எதுக்கு மேடம்? பொறுப்பு இல்லாம இருந்த என் வீட்டுக்காரரை இவ்வளவு பொறுப்புள்ளவரா மாத்திட்டீங்க. ஏதோ என்னால ஆனதை நான் செஞ்சேன். நான் போய் ஆபீஸ் வேலையை கவனிக்கிறேன். இனிமே உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை கிடையாது. என்ன வேலை? வீட்டுல வேலை செய்யக்கூடாதா? டாடி என்னப்பா? டாடி ஓகே டாடி, எவ்ரிதிங் சக்சஸ். எல்லாம் நான் டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவளையும் நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே எங்க 2 பேருக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்க. ஓகே? கையை காட்டு. எதுக்கு டாடி கையை பிடிச்சு கிள்றீங்க? இல்ல சுயநினைவோட தான் பேசுறியா இல்ல கனவுல உளறியான்னு டெஸ்ட் பண்ணேன். எப்படா அது பண்ணு மாதிரி இருந்த ஒரு பொண்ணை கையை காட்டி லவ் பண்ணுன்னு சொன்னேன், உடனே பண்ணிட்டேன். ஆமா பேரு பரவாயில்ல சார். பரவாயில்லையா? வெக்கப்படுற? என் பையன் சொன்னது கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கே. ஏமா இவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? மனப்பூர்வமா சம்மதம். உனக்கு சம்மதம் ஓகே. உங்க வீட்டுல எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. ரொம்ப வசதியா போச்சு. பாட்டி இருக்காங்க. ஐயோ இது வளர்த்ததெல்லாம் எங்க பாட்டி தான். இதுக்கு கண்டிப்பா சம்மதிப்பாங்க. அப்புறம் என்ன டாடி, வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஏன்டா அவசரப்படுற? இன்னும் மைண்ட் மேட்டருக்கே வரல. உனக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கு, அவளை மறந்துட்டியா? அம்மா ஆப்பாயிட்ட பாத்தியா? என்ன சொல்றீங்க? வந்துமா, எங்க வீடு ஒரு வீடு மாதிரி இருக்காது, ஒரு சின்ன மிலிட்டரி கேம்ப் மாதிரி இருக்கும். நாங்களும் சொந்தக்காரர் மாதிரி இருக்க மாட்டோம், சோல்ஜர்ஸ் மாதிரி இருப்போம். அவளும் ஒரு பிரிகேடியர் மாதிரி இருப்பா. உங்க லவ் மேட்டர் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அதனால அவ இல்லாமத்தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன மாமியா இல்லாம கல்யாணமான்னு நீ மனசுக்குள்ள கஷ்டப்படுறது நல்லா புரியுது. இத பாரு நிலா, நான் ரொம்ப பிராக்டிகலான ஆள். ஒரு ஆணும் பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறவனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவ வந்துதான் இந்த கல்யாணம் நடக்கும் நீ நினைச்சினா இந்த கல்யாணமே நடக்காது. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானுமா, அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். சீக்கிரம் அதுக்கு ரெடி ஆகுங்க. அப்பா நாங்க போய் ரெடியா? முதல்ல லைசன்ஸ் வாங்கடா. இது பாருமா, நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம்? நான் உங்களை என் அப்பாவா தான் பாக்குறேன். மேலே இவ்வளவு மரியாதை வச்சு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? டாடி உங்க சந்தோஷத்தை மூட்டை கட்டி வைங்க, என் சந்தோஷத்துக்கு வழியை பாருங்க. இல்ல முதல்ல உங்க பாட்டியை வர வச்சிரு. டாடி அவங்களுக்கு ஒரு ஃளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஃளைட் டிக்கெட்டா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி வீட்டுக்கு ஃளைட் டிக்கெட்டா? கம்பெனி உருப்பிட்ட மாதிரி தான். நான் தான் டென்ஷன்ல நடந்துட்டு இருக்கல, காலத்துக்கு மேல வைக்க வேண்டியதானே? ஏய், பெங்களூர்காரி வரக்குள்ள என்ன பெட்ல படுக்க வச்சிருக்க இருக்கேன். என் டென்ஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா? என்னடா டென்ஷன்? டைம் வேற ஆயிட்டு இருக்கு. கிளவிய சந்தேக கேஸ்ல பிடிச்சாங்களா? இன்னும் காணா? பாத்து இறங்கு பாட்டி. வா பாட்டி. வந்துடுறாங்க டாடி.
கேக் எடுத்து போடுறா. பாட்டி, நான் வரும்போதே சொன்னேனே இவர்தான் அசோக். அப்படியா? இவர்தான் அசோக்கோட டாடி. தாடி மீசையில என்னன்னு தெரியுது. மாப்பிளைக்கு அப்பா யாரு அதை சொல்லுமா. ஐயோ டாடினா அப்பா பாட்டி. அப்படியா? ஆமா இது என்னது? ஃப்ளவர் ஓகே. அப்படின்னா என்னது? உங்களை வெல்கம் பண்றதுக்கு பாட்டி. அப்படியா? என்ன வேலை? 150 ரூபா. அப்படி துளி வாசனை கூட இல்ல. இதுக்கு நெத்திலி கருவாடு வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா 2 மாசத்துக்கு நல்ல மொறு வறுத்துட்டீங்களா. ஒரு பேரும் இல்ல. என்ன கருவாடுகிறா? இவன் பேசுற தோரணையை பார்த்து பெங்களூர் பேட்டி மாதிரியே தெரியல. லோக்கல் பிராண்ட் மாதிரி இருக்கா? டாடி அது சுடுகாட்டுல இருந்து வந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் காலம் பூரா கூட இருந்து கழுத்து இருப்பாளே. ஒத்து வராதா? நான் கட்டிக்கு போறது நிலாவை தரேன், கிழவிய கட்டிக்கு போறேன். என்ன மாதிரி ஆயிட்டியா? எல்லாம் உங்க டீச்சிங் தான். பெருசே உள்ள போய் சுத்தி பார். இந்த பாருங்க, பெருசு பெருசுன்னு கூப்பிடுங்க, அப்புறம் சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன். பேபின்னு அழகா பேர் சொல்லி கூப்பிடுங்க. பேபியா? இந்த மூஞ்சி பார்த்தாலே குழந்தைய பயந்துக்கும். இதை எப்படி நான் குழந்தைய கூப்பிட முடியும்? டாடி இது குழந்தைன்னு சொன்னாதான் எனக்கு அந்த குழந்தை ஓகே ஆகும். இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு 1000 போய் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பேபின்னு சொன்னா அதுவே 10,000 போய்க்கு சமம். பேபி வீட்டை போய் சுத்தி பாருங்க. பேபி வாங்க பேபி. ஏண்டி நிலா, உண்மையிலே இந்த வீடு தாடிக்காரனோட தானா இல்ல வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட கதை விடுறாங்களா? பாட்டி உன் புத்தி இருக்கே அத. இது உண்மையிலேயே அவங்க கெஸ்ட் ஹவுஸ் தான். கெஸ்ட் ஹவுஸ்னா? கெஸ்ட் ஹவுஸ்னா உடனடியா உன்ன மாதிரி வீட்டுக்கு கூட்டு போக முடியாத ஜென்மங்களை இந்த ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டுகளை ஒளிச்சு வைக்கிற இடம். என்னது அது பேசாம இருக்கு. இது டார்ச்சர் பண்ணாதடா. என்ன 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 பேசுறீங்க? பெங்களூர் பேபி ரொம்ப டீசென்டான லேடின்னு சொன்னேன். அதெல்லாம் சரி சம்பந்தி, ஆனா பையனுடைய அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்ங்கறீங்களே, அங்கதான் கொஞ்சம் உதைக்குது. என் சம்சாரம் தெரியாம கல்யாணம் பண்ணா நாளைக்கு சொத்து சுகத்துல என் பையனுக்கு பங்கு வராம போயிருமான்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே? ஐயோ, சொத்தை பத்தி நான் எதுவுமே நினைக்கல. நாளைக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா என் பேத்திய தெருவில் விட்டுட்டீங்கன்னா எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். அந்த காலத்துல நான் யோசிக்காம செய்ததுனாலதான் வாழ வேண்டிய வயசுல இப்படி நான் வாழாவிட்டியா வந்து நிக்கிறேன். இது வாழ வேண்டிய வயசா? அவன் என்ன தொல்லை தாங்காம எங்க ஓடி போறானோ யாரு கண்டா? என்ன 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 சொல்றீங்க? நம்ம என்ன வீட்டுல வச்சு கல்யாணம் பண்ண போறோம், கோயில வச்சு பண்ண போறோம், 10ஆவதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் வேற பண்ண போறோம். அந்த சாட்சி பத்தாரா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தாங்கும். அப்படியே டாடி? பின்ன என்ன? அப்ப இப்பயே வச்சுக்குவோம். படிச்ச பொண்ணு தானே, சொல்லுமா அந்த நெத்திலி கருவாடு கிட்ட. சரி நாடிகண்ணே, நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாப்பிள்ளையுடைய அம்மாவை கொஞ்சம் பாத்துடலான்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. நான் பார்க்க முடியாது சொல்றேன். உன் பேத்தி கல்யாணம் நடக்கணும் வேணாமா? ஆமா, நடக்கணும். வாயை மூட்டு சும்மாரு. நீங்க போங்க. ஐயா திறந்து வச்சுட்டு போங்க. கற்பூர வாசனை தெரியாத ஜென்மங்களை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? உனக்கு வேண்டிய நெத்திலி கருவாடு தானே. ஆமா. வரும்போது 5 கிலோ வாங்கிட்டு வரேன். தின்னுட்டு சொறி வந்து சார் பட்டுமா?